தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட மாடு ஒன்று கொண்டையம்பள்ளி கிராமத்தில் புகுந்துள்ளது. இந்த நிலையில் வீட்டில் இருந்து வெளியே வந்த மஞ்சுளா என்றவரை மாடு முட்டியதில் அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் செந்தாரப்பட்டி மஞ்சு விரட்டின் போது சக்திவேல் என்பவரை மாடு முட்டியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே அனுமதியின்றி நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கொண்டையம்பள்ளி செந்தாரப்பட்டி கிராமங்களில் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட மாடு ஒன்று கொண்டையம்பள்ளி கிராமத்தில் புகுந்துள்ளது. வீட்டை விட்டு வெளியே வந்த வனிதா என்பவரை மாடு முட்டியதில் அவர் உயிரிழந்துள்ளார். இதேபோல் செந்தாரப்பட்டி மஞ்சு விரட்டின் போது சக்திவேல் என்பவரை மாடு முட்டியதில் அவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்தும் தம்மம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே அனுமதியின்றி நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் இருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ்ராஜ் இணைப்பில் இணைகிறார். பிரகாஷ்ராஜ் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியில் காணும் பொங்கலையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெறுவதாக வழக்கம். அதன்படி இன்று போலீசார் அனுமதியின்றி கொண்டையட்டாம்பள்ளி சொந்தாரப்பட்டி ஆகிய கிராமங்களில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட மாடு ஒன்று கொண்டையாம்பட்டி பள்ளி கிராம பகுதி குடியிருப்பு பகுதியில் நுழைந்து அப்போது கொண்டலாம்பட்டி வடக்கு தெருவில் வசிக்கும் வனிதா வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது மாடு வனிதாவின் வயிற்று பகுதியில் குத்தி எரிந்துள்ளது. படுகாயமடைந்த வனிதாவை மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனை அழைத்து சென்றனர். ஆனால் வனிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல் சொந்தாரப்பட்டியில் தெற்கு தெருவில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியின் போது வாடிவாசல் அவுக்க விட்ட மாடு அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் நெஞ்சு பகுதியில் குத்தி எரிந்துள்ளது. படுகாயமடைந்தவர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்து தம்மம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காணும் பொங்கல் பண்டிகையொட்டி அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்ராஜ்.